ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வர பிப்ரவரி 17 அமாவாசை தினம் சொல்லப்போனால் அந்த நாளில் கிரகணம் பிடிக்குது. ஆக்சுவலி 2026 முதல் சூரிய கிரகணம் பிடிக்க போகுது. அது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 3:26க்கு ஸ்டார்ட் ஆகிட்டு நைட்டு 7:57க்கு முடிவடையுது. நீங்கள் சொல்லப்போனால் நார்மலாக ஸ்டார்டிங் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்ல போனீங்கன்னா கிரகணத்தப்போ என்ன பண்ணுறது, எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. நிறைய இருக்கும், அந்த மாதிரி நிறைய பயப்படுவீங்க சொல்லப்போனால் கிரகணத்தப்போ. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது, பயப்படாதீங்க. நார்மலாக அந்த சூரிய கிரகணம் அதோட கதிர் நம்ம மேலே பட்டால் நம்மளுக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அதோட தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம வெளியே வராமல் இருக்கிறது நமக்கும் குழந்தைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போவே சாஸ்திரங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அது நமக்கு அந்த வைப்பு கிரியேட் ஆகிறதுனால அந்த சமயத்தில் எதிர்வினைகள் சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். நாமளும் புராணத்தில் கிரகணங்கிறது ராகு கேது, அந்த ராகு அதாவது பாம்பு சூரியனை விழுங்கிறது தான் கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை தான் கிரகணம்னு சொல்லிட்டு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அந்த சமயத்தில் எதிர்வினை சக்திகள் அதிகமாக இருக்கும். அது நம்மளையும் நம்மளோட குழந்தையும் பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சமயத்தில் வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஏதாவது நம்ம சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நார்மலாக ஏதாவது சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீரணம் முடியாது. அந்த சமயத்தில் கதிர்வினைகள் எல்லாம் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கிறது ஜீரணத்தன்மை ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சமயத்தில் நம்ம சாப்பிட்டோன்னா ஜீரணமாக சீக்கிரம் ஜீரணம் நம்ம உடம்புக்கு அடையாமல் இருக்கும். ரொம்பவே லேட் ஆகும். ஒரு மாதிரி கொமட்டுற மாதிரி இருக்கும், சாப்பிட்டது நெஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கும். கிரகண டைமில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சாப்பிடாமல் இருக்குன்னா என்ன சொல்கிறது, ஈஸியான ஃபுட்டு, பால், அந்த மாதிரி பால் குடிக்கலாம். இல்லை அந்த மாதிரி ஈஸியான ஃபுட்ஸ் நார்மலாக சீக்கிரமாக உங்களுக்கு ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு சாப்பிடாமே இருக்கணும்னு சொல்லிட்டு இல்லை, நீங்கள் அப்படி இருந்தாலும் நல்லது. ஏன்னா ஆஃப்டர்நூன் நம்ம எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம். 3:26க்கு தான் கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் 7:50 அதாவது ஒரு 8 மணிக்கு கிட்ட முடிவடை போகுது. அப்புறம் 7:57க்கு முடிஞ்சிடும். 8 மணிக்கிட்ட முடிய போது நீங்கள் தாராளமாக 8 மணிக்கு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே நடுவில் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க போகிறதில்ல, அதுக்கு முன்னாடியே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. அந்த சமயத்தில் நார்மலாக தூங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது என்ன ரீசன் சொல்லிட்டு அதை பற்றி எனக்கு தெரியல ஆக்சுவலி. ஆனால் கையில் ஏதாவது இரும்பு பொருள் வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய பாட்டி அவங்க அப்படி தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. ப்ரெக்னன்சி ஸ்டேஜில் ஏதாவது ஒரு இரும்பு கையில் வச்சுக்கணும். கையில் ரொம்ப நேரம் நம்மளுக்கு பிடிச்சிட்ருக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்க, ஒரு கயிறில் இரும்பை சாவியை கூட இருக்கிற அந்த சாவியோட ஹோல்ஸில் கோத்துட்டு கையில் கட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ஒரு சொல்லுவாங்க. அது என்னென்னு சொல்லிட்டு தெரியல, எனக்கு சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் சாப்பாட்டில் எல்லாம் பில்லு அருகம்புல் போட்டு வைப்பாங்க. சாப்பாட்டில் நம்ம குழம்புலையாக இருக்கட்டும், நார்மலாக சாப்பாட்டில் அதில் எல்லாத்தையுமே அருகம்புல் ஒவ்வொன்றும் பிச்சு போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டில் இருக்கிற அருகம்புல்லாம் எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சாப்பிட்லாம். அது எதுக்காக போடுறாங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி. அதுக்கான ரீசன் இதை ஃபாலோ பண்ணாங்க, எனக்கும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லி தெரியல. ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு அதுக்கான ரீசன் தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி இதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேர், தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ரெக்னென்ட் லேடிஸ் நார்மலாக வெளியே வராமல் அந்த சமயத்தில் சாப்பிடவே கூடாதுன்னு இல்லை. குழந்தைக்கு உணவு கண்டிப்பாக தேவை தான். நார்மலாக ஈஸியாக இருக்கிற உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை சப்போஸ் உங்களுக்கு பசிச்சுது அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகள் இருந்தால் எடுத்துக்கலாம். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாடு ஏதாவது இருந்துச்சு, பசு மாடோ இல்லை காளை மாடோ எதுவோ வேணா இருக்கட்டும், அந்த மாட்டுக்கு ஒரு 2 வாழைப்பழம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நீங்கள் அந்த மாதிரி பசு மாட்டுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க, பழம் கொடுத்துட்டு வந்தால் உங்களுக்கும் உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லது. இதை கண்டிப்பாக நீங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான மெத்தட் இது. கிரகணன்றது ஒரு சாதாரணமான விஷயந்தான். எதிர்மறை சக்திகள் அந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்மளை வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர மற்றபடி பெருசாக வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. பயப்படாதீங்க, நார்மலாக இருங்க.
வீட்டில் உட்காந்து ஜாலியாக வந்து ஏதோ ஒன்று டிவி ஏதோ ஒன்று வந்து பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அண்ட் விஷயத்துக்கு நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.